Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ். நம்ம சேனல்ல பாத்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களே உங்கள் பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பாத்ரூமை எப்படி எப்போவுமே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது, நம்ம பாத்ரூமில் படியக்கூடிய உப்பு கரையெல்லாம் ஈஸியாக எப்படி போக்குறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம பாத்ரூமையும் கிச்சனையும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமோ நம்ம ஃபேமிலி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, நம்ம பாத்ரூமை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க முகம் சுளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாத்ரூமை நம்ம கண்டிப்பாக நீட்டாக வச்சுருக்கணும். இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு வீடியோவா, பாத்ரூமை வச்சு வீடியோ போடுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து மாதத்துக்கு 2 தடவையாவது வீட்டை நல்லா ஒட்டடை அடித்து டஸ்டிங் பண்ணினா தான் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம எப்பெல்லாம் வீடை டஸ்டிங் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம பாத்ரூமும் ஒட்டடை அடித்து டஸ்டிங் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பாத்ரூமில் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி வரதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் அதிகமாக டஸ்ட்டு சேருமோ அந்த இடத்தையெல்லாம் நல்லா டஸ்டிங் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஒட்டடை இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் பாத்ரூமை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளீனிங் டூல்ஸு, கிளீனிங் சப்ளைஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரே கேடியில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் இருந்தால் கூட நம்ம வந்து தனித்தனியாக கிளீனிங் சப்ளை வைக்க தேவையில்லை. இந்த கேடி எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லா பாத்ரூமும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் பாத்ரூம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்டு தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக நான் இந்த Vooki ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாம்பிளுக்காக அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதனால் நான் தொடர்ந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த Vookioட லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே கிளீனர் வந்து இந்த பாத்ரூமில் படிகிற கடுமையான உப்பு கரையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரே ஒரு கிளீனரை வச்சு நம்ம பாத்ரூமில் இருக்கிற பைப் ஃபிட்டிங்ஸ், டைல்ஸு, ஃப்ளோரு, வாஷ் பேசன், டாய்லெட் பவுல், ஷவர் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த உப்பு கரையெல்லாம் எப்படி போக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். அது போக நான் Vooki டாய்லெட் பவுல் கிளீனரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. 100 ஃப்ளஷ் ப்ரொடெக்ஷனோட அந்த ஷைனை வந்து மெயின்டைன் பண்ணுது. நான் இதுவும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது போக நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ப்ரஷஸ் வச்சுருக்கேன். டைல்ஸுக்கு தனியாக, ஃப்ளோருக்கு தனியாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது போக க்ளவுஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கண்ணாடி பைப்பெல்லாம் துடைக்கிறதுக்காக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே பைப் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உப்பு கரை, அந்த சோப்பு கரையெல்லாம் பட்டு இந்த மாதிரி டல்லாக இருக்கும். இந்த பைப்பு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு முறை ஒரு ஸ்ட்ராங்கான க்ளீனரை யூஸ் பண்ணி அந்த கலரெல்லாம் ஃபுல்லாக போயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அந்த ஷைனிங் எல்லாமே போயிருச்சு. அப்புறம் ஏதாவது புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஆனால் இந்த Vooki லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. இந்த ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப் கிளீனர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அந்த ஆசிட் மாதிரி புகையெல்லாம் வர்றதே கிடையாது. நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது மூக்கில் சுறுசுறுன்னு நெடி ஏறும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் சுத்தமாக இதில் வர்றதில்லை. அதனால் எந்த அலர்ஜியும் ஏற்படுத்துறதில்லை. எனக்கு அதனாலேயே இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டால் போதும். சூப்பராக போயிடுது. ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. எந்த விதமான ஸ்ட்ராங்கான நெடியோ வாசனையோ எதுவுமே இல்லை. இப்போ ரொம்ப நிறைய உப்பு கரை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் பரவி நல்லா ஊறும். அந்த கரையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். நான் இதே கிளீனரை வந்து வாஷ் பேசன், கண்ணாடி, அப்புறம் ஒரு கிளாஸ் ஷெல்ஃப் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது தான் பயன்படுத்துகிறேன். டைல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உப்பு கரையெல்லாம் கூட இது சூப்பராக போக்கிறது.
உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. இந்த பைப்பெல்லாம் நம்ம எப்போ வாஷ் பண்ணாலும் நல்லா தொடச்சி விட்டுறணும். அதுவே காஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து திட்டு திட்டாக நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த கிரானைட்டில் இருந்த உப்பு கரையெல்லாம் கூட நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே கிளீனர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்க்கு மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் மேடை மேலே படியக்கூடிய கடுமையான உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு கழுவுனா போதும், அதெல்லாம் ஈஸியாக போயிடுது. இது அந்த கரையெல்லாம் போக்குறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த உப்பு கரை சீக்கிரமாக வராமல் இருக்கிற மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி இது ஃபார்ம் ஆயிடுது. அதனால் நிறைய நாளைக்கு உப்பு கரை இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியுது. நம்ம நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம் மிரர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரமெல்லாம் கருப்படிச்சு போயிருக்கும் இல்லைங்களா? அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே பாத்ரூம் மிரர் மேலே தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது ஸ்ப்ரே கிளீனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு ட்ரை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் கருப்படிக்கிற ப்ராப்ளம் வந்து வரவே வராது. நம்மளுக்கு மிரர் எப்பயும் புதுசு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி ஷெல்ஃப் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு இப்படி கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸையும் நீங்கள் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம கழுவி முடிச்சதுக்கப்புறமா உடனே ஒரு துணி போட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்கும். நான் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து யூஸ் பண்ணுறேன். அது நல்லா தண்ணி உறிஞ்சும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து Vooki டாய்லெட் பவுல் கிளீனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. எந்த விதமான ஆசிட் ஃபியூம்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுது. 100 ஃப்ளஷ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ஷைன் வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த டாய்லெட் கிளீனரை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். அது ஊறட்டும். அதுக்குள்ளே மேலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே டாய்லெட் பவுலு உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வெளியில் சைட்லலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம கவனித்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் அப்படியே புது பாத்ரூம் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே கிளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும். எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளேயும் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடலாம். இந்த ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை உடனே எடுத்து அந்த ஹோல்டரில் வச்சோம் அப்படின்னா அந்த ஈரத்துக்கு நிறைய பாக்டீரியா வளரும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அந்த ஹோல்டர்லேயும் 2-3 ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ப்ரஷ் எப்பயுமே ட்ரையாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் டாய்லெட் பவுலில் இந்த மாதிரி எல்லோ ரிங்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம என்னதான் கிளீனர் பயன்படுத்தி க்ளீன் பண்ணாலும் அது போவே போகாது. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்டெல்லாம் வந்தால் கூட டாய்லெட் க்ளீனாக இல்லாத மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த எல்லோ ரிங்கை ஈஸியாக போக்குறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது. எங்கள் பாத்ரூமில் ஒரு லைன் மாதிரி இப்போ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த எல்லோ ரிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காகவே பியூமி ஸ்டோன் வித் ஹேண்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம பாதத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பியூமி ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்டோன் தான் இது. அது கூடவே ஒரு ஹேண்டிலோடு வருது. இந்த பியூமி ஸ்டோனை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா போதும். அந்த எல்லோ ரிங்கை அப்படியே தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடும்.
சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூமில் எல்லோ ரிங்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நான் அடிக்கடி பாத்ரூம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு க்ளீன் பண்ணுறேன், ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் கழுவுறதுக்கும் லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு கரை சோப்பு கரை எல்லாம் நீட்டாக போயிடுது. நம்ம நல்ல கிளீனர் யூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ப்ராப்பரான ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நான் வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அப்போ அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுது. பாத்ரூம் கழுவி முடிச்சு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த லைம் ஸ்கேல் ரிமூவர் ஸ்ப்ரே பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம்னாலே போதும், அந்த உப்பு கரையெல்லாம் அந்த ப்ரஷ்ஷோடவே ஒட்டிட்டு வந்துடுது. இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கழுவிடலாம். பாத்ரூம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வலுவலுப்பெல்லாம் ஈஸியாக போயிடும், அந்த வழுக்கி விடுற ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு பாத்ரூம் டைல்ஸு ஃப்ளோரை எல்லாம் இப்படி நிதானமாக க்ளீன் பண்ணால எனக்கு டைம் இல்லை, குவிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ப்ரஷ் ஹேண்டிலோடு நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம நின்றுட்டு நல்லா குவிக்காக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லென்த் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வருது. இதில் ஃப்ளோர் கிளீனர் ப்ரஷ்ஷும் வருது, டைல் கிளீனிங் ப்ரஷ்ஷும் வருது. நம்ம எது வேணுமோ அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ் இருக்கும்போது நம்ம நின்றுக்கிட்டே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். இது வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபிட்டிங்கு. நம்ம அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரப் பேடை மாட்டிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு வால் டைல்ஸ் எல்லாம் கூட குவிக்காக க்ளீன் பண்ணிட முடியும். பாத்ரூம் தர வழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா பாத்ரூமை நல்லா கழுவி விட்டதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி விடணும். அதுக்கு இந்த மாதிரி வைப்பர் யூஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அது ட்ரையாக ஆயிரும். அந்த தண்ணியில் ஏதாவது சோப்பு இருந்தால் கூட தரையில் டெபாசிட் ஆகாது, அதனால் வழுக்கிற ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருந்தது, அதெல்லாம் பளிச்சுன்னு போயிருச்சு. நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக்கு ஸ்டூல்லெல்லாம் கூட இந்த மாதிரி உப்பு கரை படியும். இதையெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நீட்டாக கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம பாத்ரூம் எப்பவும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும். நம்ம இந்த மாதிரி வெளியில் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா பாத்ரூம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ண முடியாது. நம்மளுக்கு நிறைய விதமாக பாத்ரூம் ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ். நம்ம எப்படியும் பாத்ரூமில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிரருக்கு பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேபினட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டோர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே போட்டு வைக்காமல் நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாத்ரூம் ரொம்ப சின்ன பாத்ரூம், அதிகமாக ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கார்னர் ஸ்டோரேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஈரமான சோப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க, பாத்ரூம் டைல்ஸில் ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷவர் கேடி பயன்படுத்தலாம். இதுக்கு ட்ரில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷவர் மேலே இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. நான் இதை 2 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது மாட்டுறதால ஷவருக்கு எந்த பாதிப்பும் வரல. நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய ஷாம்பு சோப்பெல்லாம் வந்து நம்ம இதில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின ஸ்க்ரப்பு, ப்ரஷ்ஷு, க்ளவுஸு அது எல்லாத்தையுமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூமில் எடுத்து வச்சோம் அப்படின்னா பாக்டீரியா வளராது, பேட் ஸ்மெல் வராது. அதனால் எப்பயும் ட்ரை பண்ணி எடுத்து வைங்க. இந்த மாதிரி தண்ணி படாத ஒரு கார்னரில் இது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.